This is English Mozhi and now unga Tamil. Hello and vanakkam. Be my guest. இந்த எக்ஸ்பிரஷனோட அர்த்தமும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பி மை கெஸ்ட் அட் த வெட்டிங். திருமணத்தில் விருந்தாளியாக வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறது. இது நார்மலான மீனிங். பட் பி மை கெஸ்ட்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஓகே, தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி மை கெஸ்ட்னு ரிப்ளை பண்ணலாம். Do you mind if I use your computer for a while? கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாமா? Be my guest. ஓகே, இங்கே பி மை கெஸ்ட்னா ஓகே தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ. நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, பென் கொண்டு போக மறந்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ பக்கத்தில் யார்கிட்டையாவது could I borrow your pen அப்படி கேட்போம். இப்போ அவங்க பதிலுக்கு என்ன சொல்லலாம்? ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஷுர், பி மை கெஸ்ட் அப்படின்னா தாராளமாக என் பென் யூஸ் பண்ணிக்கங்க அப்படி அர்த்தம். பஸ்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் வெயிட்டிங் ரூம்ஸ்லேயோ இல்லை ரிசப்ஷனில் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு இருக்கை காலியாக இருக்கும். ஸோ பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், இங்கே நான் உட்காந்துக்கலாமா அப்படின்னு. கேன் ஐ டேக் திஸ் சீட்? பி மை கெஸ்ட், தாராளமாக உட்காந்துக்கலாம். மே ஐ டேக் ஹெர்ப்ஸ் ஃப்ரம் யுவர் கார்டன்? உங்கள் தோட்டத்துலேருந்து மூலிகை செடிகள் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஓகே, வை நாட்? பி மை கெஸ்ட், தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கே வை நாட் அப்படின்னா ஏன் எடுத்துக்கக்கூடாது, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படி அர்த்தம். Let me give you a pronunciation tip. British Englishல herb அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது Hஐ ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. American pronunciationல herb அப்படின்னு சொல்லுவாங்க, H is silent. I'd like to taste what you're cooking. நீ சமைக்கிறத நான் ருசி பார்க்க விரும்புகிறேன். Sure, be my guest, தாராளமாக பண்ணு. Do you mind if I go for a second helping of the salad? செகண்ட் ஹெல்பிங் அப்படின்னா ஒரு உணவு பொருளை ரெண்டாவது முறையாக எடுத்து தட்டில் போட்டுக்கிறது. நம்ம யார் வீட்டுக்கோ விருந்துக்கு போயிருக்கோம், இல்லை நம்ம வீட்டிலே கூட சாப்பிட்றோம் அப்படின்னா சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ஒரு தலைக்கு இவ்வளோ தான் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டாவது தடவை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ தட் இஸ் ரெண்டாவது முறை ஒரு உணவை எடுக்கிறது செகண்ட் ஹெல்பிங். ஸோ இங்கே வந்து செகண்ட் ஹெல்பிங் ஆஃப் த சாலட் வந்து ரெண்டாவது முறை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறது. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். If anybody wants to work with me on my project, be my guest. யாராவது என் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் வேலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். I'd love to அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் உங்கள் கூட சேர்ந்து வேலை பண்ணுறது, நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுவேன். பி மை கெஸ்ட்டை நம்ம சர்காஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். சர்காஸ்டிக்னா என்னது? ரொம்ப எளப்பமாக ரொம்ப கிண்டலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம டோன் இருக்குல்ல, நம்ம தொனியில் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். அதே மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட்லேயும் வந்து புரிஞ்சிடும் இவங்க வந்து வேணுங்கன்னே சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக மீன் பண்ணி சொல்கிறாங்களா அப்படின்னு. இந்த சினாரியோ இமேஜின் பண்ணி பாருங்கள். ரூம்மேட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தனுக்கு லவ் ஃபெயிலியர். ஓகே, இவனோட வேலையே டெய்லி அதை பற்றி புலம்புறது தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாயிண்டில் வந்து எரிச்சலாகி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவன் சொல்கிறான், ஐ வாண்ட் கில் மை செல்ஃப், நான் என் உயிரையே மாச்சிக்க போகிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது த ஃப்ரெண்ட்ஸ் வுட் சே, கோ ஹெட், பி மை கெஸ்ட், ஓ தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இது சர்காஸ்டிக் டோனில் அண்ட் இந்த கான்டெக்ஸ்டில் க்ளீனாக நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். வானா இஸ் want plus to. ஸ்போக்கன் ஃபார்மில் ரொம்ப கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஐ வாண்ட் கோ அப்படின்னா ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கான்வர்சேஷன்ஸ்லேயும் பொலைட் கொஸ்டின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். குட் ஐ, கேன் ஐ, மே ஐ, do you mind, I'd like to. ஓகே, ஸோ வீடியோ இன்னொரு தடவை போட்டு பாருங்கள். These are polite way of asking questions. Here's a short quiz for you. Certain expressions ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இதில் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாத்திரம் பி மை கெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் கொடுக்காது, அதுக்கு கிட்டத்தட்ட நேர்மறையான அர்த்தம் கொடுக்கும். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, கண்டுபிடிச்சாச்சா? Now leave your answers in the comments section. I hope you found the conversation practice useful. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.